மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். அதுபோல் புதிதாக திருமணமானவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அவ்வப்போது குவிந்தன. இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது. இதனிடையே சரியாக ஓராண்டுக்கு பின்னர் தற்போது பலருக்கும் ரேஷன் கார்டு வந்தாச்சு என்று SMS பறந்துள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் சுமார் 45,000 பேருக்கு ரேஷன் கார்டு வந்துள்ளதாக அரசு SMS அனுப்பியுள்ளது. இவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலர்களில் தாங்களோ அல்லது குடும்ப உறுப்பினரோ எவரானாலும் சென்று பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றி தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கமிஷனர் செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்ட அறிவிப்பில் கூறியுள்ளதாவது: பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையாத பொருட்களை ரேஷன் கடையின் வாயிலாக பெற்று பயன்பெற்று வருகின்றனர். புதிய ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரையில் 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகள் எண்ணிக்கையை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எனினும் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் இடையிலேயே 27,577 ரேஷன் கார்டுகள் வழங்கியிருக்கிறோம். இது ஒருபுறமெனில் ஏற்கனவே பெறப்பட்ட பல ஆயிரம் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. மேற்கண்ட 45,509 பேருக்கும் அவர்கள் கொடுத்த செல்போன் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் புதிய ரேஷன் அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களாகவோ தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ரேஷன் அட்டை வாங்கியவர்கள் நேராக கடைகளுக்கு சென்று விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் ரேஷன் கடைகளில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டு வந்தவர்கள் அடுத்த சில நாட்களிலேயே தாசில்தார் ஆபீஸில் போய் வாங்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக அவர்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டுவார்கள். புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு நிச்சயம் விண்ணப்பிக்க முடியும். அரசு அநேகமாக புதிய மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்க விரைவிலேயே அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 2024-25 நிதியாண்டில் 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 1,08,00,000 பேர் மகளிர் உரிமைத் தொகை பெறும் நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக சுமார் 7 லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க முடியும். எனவே சுமார் 7 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு உள்ளது. எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலரும் மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது.